ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி காலிஃப்ளவரை வச்சு கூட்டு வைக்கலாம்னு பார்க்கலாம். இது பாருங்கள், ஒரு அரை கிலோ காலிஃப்ளவரை இப்படி எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெந்நீர் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதித்த உடனே இந்த காலிஃப்ளவரை நம்ம அதில் போட்டுறோம். நல்லா இப்படி கொதிக்கணும். கொதிச்சப்புறம் காலிஃப்ளவரை போட்டு ஒரு கொதி வரட்டும். வந்த உடனே அடுப்பை இப்போ பாருங்கள், லைட்டாக உங்களுக்கு தெரியும், சுற்றி பபுள் வந்துருச்சு. இப்படி ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. 2 வெங்காயத்தை இப்படி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க, நேராக. இந்த காலிஃப்ளவர் கூட்டுக்கு 3 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, ஒரே ஒரு தேங்காய்ச்சில், கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு மிக்சரில் ஒரு சுற்றிக்கலாம். இங்கேருந்து தண்ணி ஊற்றாமல் இப்படி நல்லா குறகுறப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியே சேர்க்கக்கூடாது. கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் நான். காலிஃப்ளவர் இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டு இந்த தண்ணியை வடிச்சிட்டு காலிஃப்ளவரை எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் காய வச்சுக்கிடுவோம். கடாய் காஞ்சிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்து, கொஞ்சம் ஜீரகம். கடுகு வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை இருந்துச்சு. Emotional damage. வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக பிங்க் கலரில் வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் லைட்டாக பிங்க் கலரில் கொஞ்சம் வந்துருச்சு. லைட்டாக வந்து இப்போ நம்ம அந்த வெண்ணித்தண்ணியில் ஊற வச்ச காலிஃப்ளவரை போட்டுருங்க. லைட்டாக உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு ஒரு கணக்கு அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பச்சை பட்டாணி போட்டுக்கிடுவோம். இதை இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக மூடியை திறந்து லைட்டாக ஒரு கிண்டு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிட்டு ஃப்ளவர் நல்லா வந்துருச்சு. இந்த பட்டாணியும் கொஞ்சம் நல்லா ஆச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் இதில் போட்டுருவோம். தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம் போட்டு அரைச்சிருக்காங்க. அதை போட்டுட்டு நல்லா நல்லது. லைட்டாக பெப்பர் பொடி போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. லைட்டாக கரைய விடுங்க. அடுப்பு ஸ்லிம்லே தான் இருக்கணும், கூட்டி வைக்கக்கூடாது. லாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருவோம். அப்படியே இப்போ பாருங்கள், நம்மளோட கூட்டு ரெடி ஆகிட்டு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம டேஸ்டான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிட்டு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
later.